நண்பர்களே, நாம இன்னைக்கு எதனால டைட்டானிக் கப்பல் முங்காதுன்னு சொன்னாங்க? எதனால இந்த கப்பல் முங்குச்சு? இத வந்து பக்கத்துல போய் பார்க்க போறோம். என் கூட நீங்களும் ட்ராவல் பண்ண போறீங்க. எல்லாரும் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. நான் முதல்ல பக்கத்துல போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த கப்பல் எதனால முங்காதுன்னு சொன்னாங்கன்னா, இதோட இன்ஜினியரிங் தான். சரியா? நான் உங்களுக்கு அத பத்தி எக்ஸ்பிளைன் பண்றேன் இப்ப. நீங்க பார்க்குறீங்கல்ல, இதான் வந்து கப்பலோட அடித்தளம். சரியா? இந்த அடித்தளம் வந்து 16 கம்பார்ட்மெண்ட்டா பிரிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? 16 எப்படி சொல்லுது? 16 லேயர்ன்னு வைங்க. சரியா? அடுக்கு, 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 அடுக்கு. சரியா? இந்த அடுக்குக்குள்ள தான் இன்ஜினு, அப்புறம் கார்கோ இப்படிப்பட்ட ஏரியாலாம் இருக்கும். சரியா? இந்த அடுக்கோட ஸ்பெஷல் என்ன தெரியுமா? இது ஃபுல்லாமே ஒவ்வொரு அடுக்குமே வந்து வாட்டர் டைட். அப்படின்னா தண்ணி உள்ள புகுந்தாலும் தண்ணி வந்து அடுத்த இதுக்கு போகாது. சரியா? ஒவ்வொரு அடுக்குக்கு நடுவுல டோர் இருக்கும். இந்த டோர் வழியா தான் மக்கள் வந்து இந்த பணியாளர்கள் எல்லாம் அங்க இங்கேயும் போயிட்டு வராங்க. சரியா? ஆனா இந்த அடுக்குல ஒரு விஷயம் இருக்கு. 4 அடுக்கு வரைக்கும் தண்ணி புகுந்தா 4 அடுக்கு வரைக்கும் சப்போஸ் டேமேஜ் ஆகி தண்ணி புகுந்தா கப்பல் வந்து தப்பிக்கும். சரியா? மேக்ஸிமம். அதுக்கு மேல தண்ணி புகுந்தா என்ன ஆகும்னா, இந்த அடுக்கு இருக்குல்ல, இந்த அடுக்கு ஒவ்வொன்னுமே மேல் பக்கம் வந்து ஓப்பன் தான். சரியா? அப்படின்னா இந்த அடுக்குல இருந்து இந்த அடுக்குக்கு வந்து தண்ணி போக வாய்ப்பு இருக்கு. சரியா? பிரச்சனை என்ன ஆச்சுன்னா, அன்னைக்கு அன்னைக்கு வந்து 6 அடுக்கு உடைஞ்சிட்டு. சரியா? இந்த அடித்தளம் இருக்குல்ல, நீங்க பார்க்குறீங்கல்ல, கப்பலோட அ வலது பக்கத்துல தான் டேமேஜ் ஆச்சு. அந்த பனிப்பாறை இடிச்சு. இடிச்சதுல வந்து நீங்க படத்துல காட்டுன மாரி பெரிய ஓட்டனம் இல்ல. அந்த இந்த சைடுல பேனல் பார்க்குறீங்கல்ல, இந்த பேனல் எல்லாமே ரிவெட் மூலமா, இந்த இரும்பு பேனல் எல்லாமே ரிவெட் மூலமா இந்த ஸ்க்ரூ மாரி நெனச்சுக்கங்க. சரியா? ஒண்ணுக்கு மேல ஒண்ணா அடிச்சு வச்சிருப்பாங்க. சரியா? அன்னைக்கு பனிப்பாறை அடிச்ச உடனே அந்த ரிவெட் எல்லாமே விட்டுடுச்சு. சரியா? அந்த எப்படி சொல்றது? அந்த வேகத்துல எப்படி சொல்லுது? அந்த மோதலோட இதுல இம்பாக்ட். சரியா? விட்டதுனால தண்ணி வந்து அப்படியே உள்ள வந்து. சரியா? ஓட்ட மாரி இல்ல, கிராக் தான். சரியா? உள்ள வந்து 6 கம்பார்ட்மெண்ட் தண்ணி வந்துச்சு. தண்ணி வந்து 6 கம்பார்ட்மெண்ட்ட ஃபுல்லா ஆன உடனே தண்ணி என்னாச்சுன்னா, இப்போ நான் சொன்னேன்ல முதல்ல 4 கம்பார்ட்மெண்ட் தண்ணி வந்துன்னா, சப்போஸ் தண்ணி இந்த அளவு நிரம்புதுன்னு வைங்க, 4 கம்பார்ட்மெண்ட் வரை தாக்கு பிடிக்கும். கப்பல் கொஞ்சம் முங்கும், ஆனா மிதக்கும். ஆனா அப்போ என்னாச்சுன்னா, 6 கம்பார்ட்மெண்ட் உடைஞ்ச உடனே தண்ணி 1ல இருந்து 1க்கு வரிசையா தாவுச்சு. சரியா? இப்ப 6வது கம்பார்ட்மெண்ட் ஃபுல்லான உடனே 6லேருந்து 7, 7லேருந்து 8, 8லேருந்து 9, 9லேருந்து 10ன்னு கடைசி வரைக்கும் அப்படியே போயிட்டு. சரியா? அதனால தான் கப்பல் வந்து அப்படியே தாழ்ந்து தண்ணிக்குள்ள. அப்புறம் அவங்க அன்னைக்கு நைட்டு வந்து கப்பல்ல இருந்த மோட்டார்ஸ் எல்லாம் வச்சு இன்ஜின ரன் பண்ணாங்க அந்த டைமு. அந்த டைமு கொஞ்சம் தண்ணியெல்லாம் இறைச்சாங்க சரியா வெளிய. அதனால தான் கப்பல் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் 40 நிமிஷம் எடுத்து. சப்போஸ் அந்த கம்பார்ட்மெண்ட் நான் சொன்னேன்ல, இந்த கம்பார்ட்மெண்ட் வந்து மேலேயே மூடி இருந்ததுன்னா, இந்த கப்பல் பொழச்சிருக்கறதுக்கு நெறைய சான்ஸ் இருக்கு. சரியா? நெறைய சான்ஸ் இருக்கு. ஆனா வந்து அப்போ அவங்க அத பத்தி யோசிக்கல. அதனால தான் இந்த கப்பல வந்து முழுகவே முழுகாதுன்னு சொன்னாங்க. ஆனா முங்கிட்டு. யாரும் எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க.